Taste the Daily. ஈரோடு மாவட்டம் மூலப்பட்டறை அருகே இயங்கி வரும் அரசு டாஸ்மாகில் மதுபாட்டில்களுக்கு கூடுதல் தொகை வசூலித்த ஊழியருடன் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. 10 ரூபாய் அமைச்சர் சிறைக்கு சென்றும் ஸ்டாலின் அரசு திருந்தாமல் கொள்ளையடிப்பதிலேயே முனைப்பு காட்டுவதாக மதுப்பிரியர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியின் அராஜக கொள்ளை மாடல் ஆட்சிக்கு இதுவே சாட்சி என விமர்சிக்கின்றனர். சரக்கு இல்லைங்கிறீங்க, 5 ரூபா 10 ரூபா எதுக்கு யார் கேட்டு வாங்குறீங்க, யார் கொடுக்குறீங்க? அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு 5000 கூட சேல்ஸ் 20000 30,000 நீங்க வாங்குறதுக்கு இருக்கிற மக்கள் எழுச்சுவாங்களா? வாணி ஓட்டு அணை திட்டத்தினை செயல்படுத்திட வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வறண்டு கிடக்கும் KRB அணையின் இடப்புற கால்வாயை சந்தூர் வரை தூர்வாரி தண்ணீர் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை விடிய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழக அரசு வாயை தூர்வாரு, வாணி ஒன்று திட்டத்தை காவாய் திட்டத்தின் நிலங்களுக்கு இழப்பீடு கொடு, ஏமாற்றாதே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியின் வடிகால் ஓடையான வெள்ளியங்கால் ஓடையை தூர்வாராததால் விளைநிலங்களில் தண்ணீர் நுழைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விளை பயிர்கள் சேதமடைவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் வீராணம் ஏரி மேம்பாட்டு நிதி என ஒதுக்கிய 63 கோடி எங்கே சென்றதென விடிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர்.